வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஈக்குவேஷனுடைய பார்ட் 2 தான் பார்க்குறோம். ஆல்ரெடி குவாலிட்டி ஈக்குவேஷன் பேசிக் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது கண்டினியூஷன் தான் பாயுது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி நம்ம ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ x² - 5x + 6 கொடுத்துருக்காங்களா? இந்த டேர்ம்ல எப்படிப்பா பண்ணுவோம்? ஜென்ரலாகவே x² முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு பார்ப்பீங்க. அந்த கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா எனக்கு என்ன எடுத்துக்குவோம்? 1ன்னு எடுத்துக்குவோமா? அப்போ 1 × 6 ஜெனரலாக என்ன பண்ணுவோம்? நம்ம a into c எடுத்துக்கோமா? அப்ப மல்டிபிள் பண்ணா எனக்கு ac வரணும். எனக்கு ஆடோ சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கணும்? இந்த x ஓட கோஎஃபிஷியன்ட்னா b கிடைக்கணும். அதான் நமக்கான பேசிக். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? 1 × 6 எவ்வளவு வரும்? 6 ன்னு வரும். ஆனா இத என்ன பண்ணுவேன்? ரெண்டு நம்பரா பிரிச்சிடுவேன். அப்படி ரெண்டு நம்பரா பிரிக்கும் போது எனக்கு ஆடோ சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? எனக்கு இங்க 5 கிடைக்கும். ஓகேவா? அப்ப நான் இந்த 6 எப்படிப்பா பிரிக்கலாம்? 2 × 3 பிரிக்கலாமா? எனக்கு இங்க -5 வரணும். அப்ப நான் -5 என்ன பண்ணுவேன்? ரெண்டு நம்பருமே மைனஸ் இருந்தா என்ன கிடைக்கும்? எனக்கு இங்க -5 வரும். ஆனா இந்த டேர்ம் நான் எப்படிப்பா எழுதுவேன்? x - 2 × x - 3 = 0 எழுதுவோமா? அப்ப இந்த வேல்யூ 0க்கு அப்புறம் வந்து எனக்கு என்ன ஆகும்? சாரி, ஈக்குவல் ஆகிட்டு வந்து என்னவா மாறும்? சைன் சேஞ்ச் ஆகுமா? அப்ப x ஓட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? +2 இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டேர்ம் என்னவா இருக்கும்? -3 இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த செகண்ட் y கான வேல்யூ பாருங்க. எனக்கு மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கணும்? 27. ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ண எனக்கு இங்க -12 ன்னு கிடைக்கணும். ஓகேவாமா? அப்ப நான் இத எப்படி பிரிக்கலாம்? 3 9 பிரிக்கலாமா? ஏனா 3 × 9 எனக்கு என்னது? 27. இது ரெண்டையும் நான் ஆட் பண்ண எனக்கு கிடைச்சிரும் 12 கிடைச்சிருமா? அப்ப ரெண்டுக்குமே எனக்கு என்னவா இருக்கும்? மைனஸா இருக்கும். அப்ப எனக்கு மைனஸ் நான் ஈக்குவல் கொண்டு போறப்ப என்னவா மாறும்? பிளஸ்ஸா மாறிடுமா? அப்ப எனக்கு +3 +9 எடுத்துக்கலாமா? அப்ப y ஓட வேல்யூ என்னப்பா இருக்கும்? +3 +9 இருக்குமா? இப்போ நான் ரெண்டையுமே ஜஸ்ட் கம்பேர் பண்ணலாமா? சோ அப்ப கம்பேர் பண்ணா எனக்கு என்ன பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த +2 எனக்கு இது ரெண்டோடையுமே கம்பேர் பண்ணுவனா? அப்ப நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இங்க y பெருசு, 3 ஓட கம்பேர் பண்ணும்போது அதே 9 ஓட கம்பேர் பண்ணும்போது எனக்கு y தான பெருசு. அகைன் இந்த +3 இப்போ இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணலாமா? 3யும் 3யும் எனக்கு என்னப்பா வரும்? ஈக்குவல். 3 ஓட 9 கம்பேர் பண்ணோம்னா 9 தான் பெருசு. அப்ப இங்க ஆன்சர் என்ன இருக்கும்? x < y ன்னு இருக்கும். சோ அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் E தான் வரணும். ஓகேவா? சோ இதே மாதிரி அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 2. சோ இங்க 54 கொடுத்துருக்காங்களா? எனக்கு இங்க என்ன வரணும்பா? -3 ன்னு வரணும். எப்பயுமே என்ன பண்ண கூடாது? இந்த கோஎஃபிஷியன்ட் அதாவது கான்ஸ்டன்ட்க்கு முன்னாடி இருக்க மைனஸோ பிளஸோ நான் கன்சிடர் பண்ண அவசியம் இல்ல. இந்த xக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட்டோட சிம்பிள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? அங்க மைனஸோ பிளஸான்றத மட்டும் கிளியரா பாத்துக்கோங்க. இப்போ நான் 54 ன்னு இருக்காப்பா. 54 நான் எப்படி பிரிக்கலாம்? ஜெனரலா எனக்கு டக்குன்னு ரெண்டா பிரிக்க தெரியல அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க? ஜஸ்ட் எனக்கு ஸ்மாலஸ்ட் நம்பரா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாமா? சோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? நான் 2 ஆல் டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 27 கிடைக்கும். அகைன் நான் 3 ஆல் போட்டா எவ்வளவு கிடைக்கும்? 9 கிடைக்கணுமா? எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? 3 வரணுமா? அப்ப 2 × 3 எவ்வளவு வரும்? 6. இந்த 9 அப்படியே வச்சுக்கலாமா? 9 - 6 எனக்கு என்னவா இருக்கும்? 3 தான் கிடைக்கும். அப்ப இங்க -9 இருக்கும் +6 இருக்கணுமா? ஜெனரலா ஈக்குவல் அங்கிட்டு கொண்டு போறதுக்கு முன்னாடி. அப்ப ஈக்குவல் கொண்டு போனா என்ன ஆகும்? இந்த பிளஸ்க்கு வந்து எனக்கு என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா +9 வந்துரும். இங்க மைனஸ் வந்துரும். இது புரியுதா? இது இன்னொரு டைம் பேசிக்கா பாருங்க. இதை எப்படி எழுதுவோம் நம்ம ஜெனரலாவே? -9 ல இருந்து +6 கழிச்சா தான் எனக்கு என்ன கிடைக்கும்பா? -3 கிடைக்கும். ஆனா இந்த டேர்ம் நான் எப்படி எழுதுவேன் ஜெனரலாவே? x - 9 x + 6 ன்னு எழுதுவனா = 0 இருக்குமா? இப்போ இந்த +6 ஈக்குவல் ஆன வரப்ப என்னவா மாறும்? ஆட்டோமேட்டிக்கா மைனஸா மாறிடுமா? -9 ஈக்குவல் ஆன வரப்ப என்னவா மாறும்? ஆட்டோமேட்டிக்கா +9 மாறும். அதனால தான் என்ன பண்றோம்? டைரக்டா இந்த சிம்பிளை நம்ம ஆப்போசிட்டா எழுதிக்கிறோம். ஓகேவாமா? சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க क्वेश्चन பாருங்க. சோ 42 இருக்கு. எனக்கு ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கணும்? 13 கிடைக்கணுமா? சோ அப்ப 6 × 7 தான் எனக்கு எவ்வளவு வரும்? 42. 6 7 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்? 13 கிடைச்சிரும். இங்க எனக்கு பிளஸ்ஸா? அப்ப ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கும். இது ஈக்குவல் கொண்டு போறப்ப என்னவா மாறும்? மைனஸா மாறும். அப்ப -6 - 7 இருக்கணுமா? சோ இப்போ ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? சோ -6 - 6 எனக்கு என்னப்பா இருக்கும்? ஈக்குவல். -6 - 7 னா x பெருசு +9 இங்க ரெண்டுமே மைனஸா இருக்கா? அப்ப கண்டிப்பா எனக்கு பிளஸ் தான் பெருசா இருக்கும். அப்ப என்னோட ஆன்சர் x > y ன்னு இருக்கும். சோ அப்ப ஆன்சர் என்னதுப்பா? இங்க ஆப்ஷன் B தான் வரணும். ஓகேவா? சோ ஈஸியா தான் இருக்கு. சோ இதே மாதிரி அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 3. சோ இந்த क्वेश्चனை ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ஒரு 10 செகண்டோ இல்ல 15 செகண்டோ எடுத்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் தென் இதோட x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஓகேமா? சால்வ் பண்ணிடலாமா? சோ இப்ப பாருங்க எனக்கு இங்க x² - 19x + 78 ன்னு இருக்கா? இந்த டேர்ம் நான் எப்படி எழுதலாம் ஜெனரலா? சோ எனக்கு இங்க 78 இருக்கு. இங்க 19 வரணுமா? எனக்கு பெரிய நம்பரா இருந்தா என்ன பண்ணிக்கலாம்?
ஜஸ்ட் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல எனக்கு இங்கே 2 வரும், இங்கே எனக்கு 39 கிடைக்குமா? 78 2 39. அகைன் என்ன பண்ணலாம்? 3 ஆல் டிவைட் பண்ணலாமா? ஸோ 13 கிடைக்குமா? எனக்கு இங்கே என்ன வரணும்ப்பா? 19 வரணும். 2 × 3 எவ்வளோ? 6. இங்கே எனக்கு என்ன இருக்கும்? 13 இருக்குமா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுமே நான் ப்ளஸ் எடுத்துக்கலாமாப்பா? அப்போ எக்ஸோட வேல்யூ +6 அகைன் +13 இருக்கும். அதே மாதிரி ஒய் கண்டுபிடிச்சிடலாமா? எனக்கு இங்கே 17 இருக்கு. 17 எப்படி பிரிக்கலாம்? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 2 போட்டேன்னா 35, அகைன் நான் 5 போட்டேன்னா 7 வரணுமா? எனக்கு இங்கே என்ன வரணும்? இங்கே +9 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 2 × 7 எவ்வளோப்பா வரும்? 14. இங்கே 5 இருக்கா? அப்போ எனக்கு 14லேருந்து 5 கழிச்சா என்ன கிடைச்சிடும்? எனக்கு இங்கே 9 கிடைச்சிருமா? அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ். இப்போ ரெண்டையுமே கம்பேர் பண்ணலாமா? ஸோ இப்போ கம்பேர் பண்ண என்னப்பா கிடைக்குது? ஃபர்ஸ்ட் என்ன கம்பேர் பண்ணுவீங்க? இந்த +6ஓட இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணுவோமா? அப்போ +6 ரெண்டையுமே கம்பேர் பண்ணால் எனக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் பெருசு, எக்ஸ் பெருசாக இருக்குமா? 13 ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணால் என்ன பெருசாக இருக்கும்? அப்போ எனக்கு எக்ஸ் தானே பெருசாக இருக்குது. அப்போ என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்ப்பா? எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்ன்னு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. x² - 10x + 24 கொடுத்துருக்காங்களா? இப்போ நான் 24 ரெண்டா பிரிக்கலாமா? எத்தனை டைம் பிரிக்கலாம்ப்பா? 6 4s 24 பிரிக்கலாம். அப்போ எனக்கு இங்கே -10 தானே வரணும். அப்போ ரெண்டுக்குமே என்ன பண்ணிக்கலாம்? நான் இங்கே ப்ளஸ் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவோம்? 45 இருக்கு. ஸோ எனக்கு இங்கே 3 டைம்ஸ் போட்டால் 15 வருமா? 3 × 15 தான் எனக்கு 45வா? இங்கே எனக்கு 18 இருக்கு. அப்போ ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணிக்கலாமாப்பா? அப்போ இங்கேயும் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ்ஸாக இருக்குமா? இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா பாருங்க. ஸோ 3ஓட 6, 6ஓட 3 கம்பேர் பண்ணால் எனக்கு எது பெருசு? எக்ஸ் பெருசு. 6ஓட 15 கம்பேர் பண்ணால் எதுப்பா பெருசு? ஒய் பெருசு. ஆப்போசிட் சிம்பிள் தான் என்ன சொல்லியிருக்கேன்? cannot be determined வரணும். இப்போ என்னோட ஆன்சர் இங்கே ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கான லாஸ்ட் சம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5. ஸோ x² + 15x + 56 கொடுத்துருக்காங்களா? இப்போ 56 எப்படிப்பா பிரிக்கலாம்? 8 × 7 வருமா? ஸோ 8 × 7 தான் எனக்கு என்ன வரும்? 56 வரும். அப்போ எனக்கு இங்கே 15 இருக்கு. ஓகே, அப்புறம் ப்ளஸ் தலைப்பா இருக்கு. அப்போ ரெண்டுக்குமே எனக்கு என்ன வரும்? மைனஸ் வரும். அதே மாதிரி இங்க 91 இருக்கா? எந்த டேபிள்ல படிக்கலாம்? 91 7 டேபிள் அடிக்கலாமா? ஸோ 7 டேபிள் போட்டால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 13 கிடைக்குமா? இங்க எனக்கு என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்போ ரெண்டுக்குமே எனக்கு என்ன வரும்? மைனஸ். இது ரெண்டையுமே ஜஸ்ட் கம்பேர் பண்ணலாமா? ஸோ 8ஓட 7 கம்பேர் பண்ணால் எனக்கு என்ன பெருசா இருக்கும்? ஒய் தான் பெருசு. அகைன் 8ஓட 13 கம்பேர் பண்ணால் எனக்கு என்ன பெருசா இருக்கும்? அகைன் எக்ஸ் பெருசா இருக்குமா? அப்போ எனக்கு இந்த இதுக்கான ஆன்சர் எனக்கு என்ன வரும்? cannot be determined தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியாக இந்த மாதிரி சம்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.